தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி பகுதியில் நடைபெற்றது. சுமார் 506 ஏக்கரில் மாநாட்டு திடல், 2 பார்க்கிங் இடங்கள், 1.5 லட்சம் பேர் அமர இருக்கைகள், தொண்டர்கள் அமரும் இடங்களிலேயே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, தற்காலிக கழிப்பறைகள் என ஏராளமான வசதிகளை மாநாட்டு திடலில் அக்கட்சி மேலாண்மை குழு ஏற்படுத்தியிருந்தது. அதேபோல இந்த மாநாட்டையொட்டி 3000 காவலர்களும் தாவேகா சார்பில் 2000 பவுன்சர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். 2 நாட்களாகவே மாநாடு நடக்கும் இடத்திற்கு தாவேகா தொண்டர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சென்று கொண்டிருந்தனர். குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என ஏற்கனவே தொண்டர்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் மாநாட்டில் தொண்டர்கள் குழந்தைகளோடு வந்திருந்ததால் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு மாநாட்டு ஏற்பாட்டாளர்களும் தொண்டர்களும் அழைத்துச் சென்று அசம்பாவிதங்கள் நேராவண்ணம் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆனாலும் தொண்டர்கள் கூட்டம் அலைமோதியது. மதுரையில் இன்று வெயில் சதமடித்திருந்த நிலையில் வெயிலிலிருந்து தப்பிக்க இருக்கை விரிப்புகளையும் வேப்பங்குத்துகளையும் கூரைகளாக பயன்படுத்தி தொண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இந்நிலையில்தான் விஜயின் தாவேகா 2வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட 18 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொண்ட நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயதான ரோஷன் என்ற இளைஞர் மாநாட்டு திடலிலேயே மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவ குழுவினரால் அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சமயநல்லூர் அருகே மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக அவரை அருகில் இருந்தவர்கள் சமயநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அப்போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது ரோஷனின் உடல் சமயநல்லூர் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மாநாட்டில் பங்கேற்ற தொண்டர்கள் மத்தியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது.